மகாநதி சீரியல்னுக்கான எபிசோடில் காவேரி வந்து கத்துவாங்க. அப்போ விஜய் வந்து பதறடிச்சு ரூமுக்குள்ளே வருவார். லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிருக்கும். ஆன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்து கேட்பார், எதுக்குமா கத்துற அப்படின்னு சொல்லி. இல்லை மூவி பார்த்தேன், கோஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் இதையா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிந்துவோட கதையை சொல்கிறாங்க. கல்யாணம் நிச்சயம் பண்ணதுக்கப்புறமா உங்கள் அப்பா வாங்கின கடனும் நிறையா இருக்குல்ல, நீங்கள் எப்படி அடைப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணம் நின்றுட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் குமரன் பற்றியும் பேசுகிறாங்க. இவங்ககிட்டையும் போய் தான் சொல்கிறாங்க நம்ம விஜய். இன்னொரு பக்கம் விஜய் வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு. நர்மதா வந்து அந்த கிருஷ்ணா கூட விளையாடிட்டு இருக்கதை பார்த்துட்ருக்காரு. இவங்க வந்து கீழே விழுந்ததுக்கப்புறமா அவர் வந்து கிருஷ்ணா வந்து எதுவும் அடிப்படலை அப்படின்னு சொல்லி தொட்டு தொட்டு பேசுவார். இதை பார்த்துட்டு இருந்த விஜய் வந்து இது தப்பு, அவள் பெரிய பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நர்மதா கிட்டே இனிமேல் இவங்க கூட விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவாங்க. இது எல்லாமே விஜயோட சித்தப்பா பார்த்துட்ருப்பாரு. வந்து நம்ம காவேரி ஃபேமிலிக்கிட்ட வந்து தப்பாக சொல்லிடுவார், தப்பாக தொடுறான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. சாரதாவுக்கு வந்து கோவம் வந்துடும். கிருஷ்ணாவோட அம்மாகிட்ட வந்து சொல்லுவாங்க, உன் பையன் வந்து என் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்திருக்கான், தப்பாக தொட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அப்படி எதுவும் பண்ணியிருக்க மாட்டான்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த பாட்டி வந்து அவன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான், கொஞ்சம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பேரம்பாசம் பொத்துக்கிட்டு வருதா அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி அமைதியாகிடுவாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.